இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1941 அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ட்க்கு முன்னாடி நடக்கிற மாதிரி ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இதில் யோகி பாபு ஒரு மீனவர், அவருக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க. யோகி பாபுவோட தங்கச்சிக்கு கல்யாணம், அதுக்கு அவர் தம்பியை கூட்டின்னு வரணும். அவர் தம்பி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்ககிட்ட சிறை கைதியாக இருக்காரு. இது வந்து ஒரு பீச் ஓரமாக ஒரு முகாம் போட்டு இருக்காங்க. அங்கே வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஜப்பானிய விமானங்கள்லாம் வந்து அங்கே வந்து குண்டு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 6 குண்டுக்கிட்ட போட்டாங்க. அப்போ அங்கே இருக்க முகாமில் பிரச்சனைலாம் ஆகி எல்லாம் கலைஞ்சி, அப்போ அங்கே யோகி பாபா அவன் தம்பியை கூட்டின்னு போட்டில் போகும்போது, அந்த போட்டில் அவன் யாருன்னே தெரியாதோ எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 பேர் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்லேருந்து அவன் தம்பியை கூட்டின்னு திரும்ப அவர் போனாரா, எல்லோரும் உயிரோட போனாங்களா என்னன்றதாங்க அந்த கதை. இந்த படம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருங்க. படம் கடைசி வரைக்குமே எங்கேயுமே ஒரு சின்ன லாக் இல்லாமல், போர் அடிக்காமல், ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது சொல்லலாம். யோகி பாபு காமெடியாக மட்டும் இல்லாமல் நிறைய கருத்து சொல்கிறது, அந்த மாதிரி ஆக்டிங்லேயும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. படத்தில் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. காமெடியாக மட்டும் இல்லாமல் படத்தில் அங்கங்கே நிறைய கருத்து வச்சு ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல படம் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.